ரெண்டு விஷயத்தை சொல்லணும்னு ஆசைப்பட்டார். ஒன்று, இந்தியாவில் பெட்ரோல், டீசல், கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லை என்பதை கடந்த ஒரு வாரமாக நாம் கவனித்து வருகிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற திமுக முதலமைச்சர் காங்கிரஸ்காரர்களிடம் சிலிண்டர் போல ஒரு அட்டையை தலையில் வைத்துக் கொண்டு ஆர்ப்பாட்டம் நடத்த சொல்லியும் ஒப்பாரி வைக்க சொல்லியும் அவர் ஏற்பாடு செய்து வருகிறார். அதாவது முதலமைச்சரின் தலைமையின் கீழ் புட்செல் என்று ஒரு போலீஸ் துறை இருக்கிறது. அவர்கள் நினைத்தால் பெட்ரோல் பங்குக்கு செக்கிங் போகலாம், டீசல் இருக்கிறதா என்று பார்க்கலாம், அதே போல சிலிண்டர் செக் பண்ணலாம். அதையெல்லாம் விட்டுவிட்டு பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு கெட்ட பெயர் வர வேண்டும் என்பதற்காகவும் மக்கள் மத்தியில் பீதியை உண்டு பண்ணுவதற்காகவும் தமிழக அரசை வழிநடத்துகின்ற முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இந்த நாளாந்தர நடையில நடந்து கொள்வது ஏற்கத்தக்கதல்ல, கண்டிக்கத்தக்கது. கிடையவே கிடையாது. ஸ்மூத்தா போகுது. நீங்க அதை பெருசு பண்ணாம இருந்தா போதும். ஒரு விஷயம் நீங்க எல்லாம் சொல்லி காட்டுவீங்களா? 6500 கோடி பெண்களுக்கு வழங்கியிருக்காரு. அது யார் பணம் தெரியுமா? தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மாண்புமிகு பிரதமர் மோடி அரசு வழங்கிய ஸ்பெஷல் காம்பனன்ட் ஃபண்ட். அது அவர்களுக்கு வீட்டுமனை நிலம் வாங்குவதற்கு, பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு, விடுதி கட்டுவதற்கு ஒதுக்கிய பணத்தை எடுத்து 6500 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்துவிட்டு வாக்குகள் கேட்கிறார். இந்த முறை தாழ்த்தப்பட்ட மக்கள் அதையெல்லாம் உணர்ந்து அவர்களுக்கு தக்க பாடம் ஏப்ரல் 23ஆம் தேதி புகட்டுவார்கள். நீங்க தேதியை பாருங்க. 234 வருது. 234 தொகுதி, 23/4 எங்களுக்கு சாதகமான காலம். கொங்கு மண்டலத்தில் பாஜக கேட்ட தொகுதிகள் வந்து அதிமுக கொடுக்கறதுக்கு விரும்பல. குறிப்பா இந்த திருச்செங்கோடு தொகுதியே வந்து பாஜக கேட்டிருக்குது, ஆனா அதிமுக கொடுக்கறது மறுப்பு தெரிவிக்குது அப்படிங்கிற சொல்றாங்க. அது தவறான செய்தி. கொங்கு மண்டலத்தில் பாஜக தொகுதி கேட்டிருக்கீங்க சார். அவங்க ஏடிஎம்கே மேஜர் பார்ட்னர், அவங்களுக்கு அது எடுத்துக்கொள்ள உரிமை இருக்கிறது, எங்களுக்கு கேட்கின்ற உரிமையும் இருக்கிறது. அப்படி ஒன்னும் கேட்டு மறுக்கல சொல்லல. நாங்க ஒன்னும் அவங்க ஒன்னும் இன்னும் மறுக்கல. நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் பிஜேபி சார்பா. அவங்களும் பதில் சொல்வாங்க. இதெல்லாம் மேல்மட்டத்தில் டெல்லியில் இருக்கிற தலைவர்களும் எடப்பாடியாரும் முடிவு செய்வார்கள். திருமதி சசிகலா அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ஏதாவது பாஜக சென்றிருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கீங்களா? இதே வேலையா உங்களுக்கு? அந்த அம்மா பாட்டுக்கு செவனான ஒரு பெரிய அதிசயம் சொல்லாம இருக்க முடியல. கட்சி ஆரம்பிச்சாங்க, அவங்களுக்கு உரிமை இருக்கிறது. சின்னத்தையும் அவங்களே அனௌன்ஸ் பண்றாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் சின்னத்தை கொடுக்கணும். அவங்களே தென்னந்தோப்பு அப்படின்றாங்க. இது சட்ட பிரகாரம் எந்த அளவுக்கு செல்லும் என்பது அவர்கள் தான் முடிவு சொல்ல வேண்டும். தொடர்ந்து ஒரு அன்புமணி வந்து கூட்டணியில வந்துட்டாரு. ஆனா வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து இன்னும் கூட்டணி சம்பந்தமான எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இது பண்ணல. தாவேகா கூட போய் பேச்சுவார்த்தை பண்ணி எங்க கூட்டணியில அன்புமணி வலுவா இருக்கிறார். ஒரு சிறந்த நிர்வாகி, சிறந்த பேச்சாளர், முன்னாள் மத்திய அமைச்சர். அவரை வைத்து நாங்கள் அரசியல் செய்கிறோம். அதெல்லாம் கிடையாது. அவர் பாட்டுக்கு இருக்காரு. நாங்க எங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த கண்டன கூட்டம் இவ்வளவு பெரிய கூட்டம் நடத்து நிறைய அவரை நம்பியா வந்தாங்க. இந்த ஆட்சிக்கு எதிராக திரண்ட கூட்டம் இது.